ஓகே, முதலாவது வளையிற முதலாவது கூட்ட தட்ட போகிறார். என்னென்ன வருதுன்னு சொல்லி பார்ப்போம். பாம்பு மாதிரியே தான் இருக்குது, விலாங்கு மீன் மாதிரியும் இருக்குது. இது விலாங்கு மீன் இல்லைன்னு சொல்லி சொன்னேன். இந்த மீன்ற பேர் வந்து சேனா மீன். பார்க்குறதுக்கு பாம்பு மாதிரியே இருக்குது. இந்தா அது சின்னனாக இருந்துச்சு, ஊதி ஊதி காற்றை ஊதி ஊதி பெருசாகிட்டு. தண்ணிக்கு இருந்தால் தண்ணி குடிச்சு, தண்ணிக்குள்ளே இருந்தால் தண்ணியாக குடிக்கும், வெளியில் இருந்தால் காற்றை குடிச்சு பெருசாகிது. இந்த சின்னனாக போயிட்டு செவ்வள மீன் மாதிரி கலர் மீன். இந்த நண்டை பாருங்க, இந்த நண்டும் பார்க்குறதுக்கு இந்த கருப்பு நண்டு களி நண்டு அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது வந்து அந்த நண்டு இல்லை. தெரியாத ஆக்களை ஏமாற்றி விற்றுருவாங்க சில நேரங்களில் சில வியாபாரிகள். உயிரோடு இருக்கிற ரால்ற கலரை பாருங்க, அப்படியே வெள்ளையா இருக்கிறாள் இருக்கு. பார்த்தா ஒரு பச்சை கலர் மாதிரி இருக்கு இந்த ரால் உயிரோடு இருக்கும்போது. ரெண்டு ராலையும் ஒருமிக்க வச்சு காட்டுறேன். கருப்பு ரால் வெள்ளை ரால், ப்ளூ கிராப். இதை நம்ம கையால் தொட்டு எடுக்கக்கூடாது. என்ன இதில் சாதுவான ஒரு அரிப்புத்தன்மை உண்டு ஏற்படும்னு சொல்லி சொன்னாங்க. இதுதான் வந்து ரால்ற முட்டை. உள்ள பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன சின்ன கருப்பு கருப்பாக தெரியுது, அது எல்லாமே ரால் குஞ்சு பாருங்க. 80க்கும் 100க்கும் மேலே இருந்தால் 700 ரூபா. அதுக்கு அப்புறம் இந்த நண்டு வந்து 200 ரூபா போடுறாங்க. 200 ரூபா சின்ன நண்டு தானே. போட்டு செய்கிறேன்டா 3 லட்சத்துக்கு அதே 6 அடியில் மேலே பார்த்தீங்கன்னா மூடு வேலை போட்டு கட்டிக்கிறாங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து தண்ணி வந்து கூட வரும்ன்றதால இதுக்கு மேலே தண்ணி போயக்குள்ள இதுக்குள்ளே பிடிபடுற மீனெல்லாம் வெளியால் போயிடும். அதுக்காகத்தான்
இதிலிருந்து வீடுகள் எல்லாம் தெரிய தொடங்கிட்டு பாருங்க எவ்வளவு வடிவாக இருக்குன்னு சொல்லி. கடல்ல இருந்து பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த தடிகள்ற உயரங்களில் தான் வந்து இந்த ஆழம் தங்கி இருக்குது. அதற்கேற்ற போல் இந்த தடிகள்ற உயரம் வந்து 6 அடின்னு சொன்னால் 6 அடி தொழிலில் செய்கிறாங்க, 8 அடின்னு சொன்னால் 8 அடி, 10 அடின்னு சொன்னால் 10 அடின்னு சொல்லி இந்த வலைகள்ற உயரங்களை மாற்றிக்கன்னு போகிறாங்க. இப்போ நாங்கள் போன இடத்துல ரொம்பவே வத்தான நேரமாக இருக்கிறதால தான் உங்களுக்கு தண்ணி ஆக குறைவாக இருக்கிற மாதிரி தெரியுது. உண்மையிலே இந்த இடத்துல ஒரு 6 அடி அப்படி 6 அடி 7 அடிக்கு தண்ணி நிற்கிறது வளமையாக. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ காலையில் ஒரு 6 மணி. இந்த டைமில் தான் வந்து இந்த பட்டி வலை கண்டி வலைன்னு சொல்லுவாங்க, அந்த தொழிலுக்கு போவாங்க. அந்த தொழிலில் எப்படி மீன் பிடிக்கிறாங்க, மற்ற நண்டு கணவாரால் அதுகளெல்லாம் எப்படி பிடிக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறதுக்காக போகிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் போயிடுவேன். இங்கேருந்து வலிக்கிட போகிறோம். போயிட்டு அங்கேருந்து என்ன மாதிரி பிடிக்கிறாங்கன்னு சொல்லி வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். இதுவரை நீங்கள் எத்தனையோ விதமான மீன்பிடி பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது இந்த கண்டி வலை மீன்பிடின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டிக்கு பட்டி வலை மீன்பிடி அல்லது கூடு மூலமான மீன்பிடின்னு சொல்லி வேறு வேறு பேர்களில் இதை சொன்னாலும் எல்லாமே வந்து ஒரே விதமான மீன்பிடி தான். இந்த முறையில் எப்படி மீனை பிடிக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ரொம்பவே வித்தியாசமான வீடியோவாக இது இருக்கும், மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ எங்களோட வீட்டுக்கிட்ட இருக்கிற ஒரு அண்ணனோட தான் போகிறேன். அவர் இந்த போட்டையெல்லாம் செட் பண்ணிகிட்டே என்ஜின் எல்லாம் கொண்டு வந்து தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். அதாவது 3 பக்கமும் கடலால் சூழப்பட்ட ஒரு இடம்தான் வந்து இந்த இடம். இதை வந்து குடான்னு சொல்லுவாங்க. இந்த கடற்கரை வந்து ரொம்பவே ஆழமில்லாத கடற்கரையாக இருக்கும். போக போகத்தான் இந்த கடற்கரை வந்து ஆழமாக இருக்கும். அதனால தான் வந்து இந்த போட்டை வந்து கரையிலேயே ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்காது. கொஞ்சம் தூரம் நாங்கள் தாங்கி கண்டு வந்துட்டு அங்கால தான் இந்த என்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறேன். சூரியன் இன்னும் உதிக்கவே இல்லை. வானத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இனித்தான் சூரியன் உதிக்க போகுது. நேரில் பார்க்கும்போது இது ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த கடல் வந்து அதிகம் அலைகள் வராத கடல். அதால் பார்த்தீங்கன்னா குளம் போல தான் காட்சி அளிக்கும். ரொம்பவே அழகாக இருக்குது இந்த இடம். இப்போ நாங்கள் இந்த வலைகள் பாயப்பட்டிருக்கிற இடங்களுக்கெல்லாம் வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கங்கே இந்த பட்டிகள் தெரியுது. இந்த வலைகளை வந்து அதிக ஆழமான கடலில் வந்து பாஞ்சு இந்த தொழிலை செய்ய இயலாது. இந்த தடிகள்ற உயரங்களில் தான் வந்து இந்த ஆழம் தங்கி இருக்குது. அதற்கேற்ற போல் இந்த தடிகள்ற உயரம் வந்து 6 அடின்னு சொன்னால் 6 அடி தொழிலில் செய்கிறாங்க, 8 அடின்னு சொன்னால் 8 அடி, 10 அடின்னு சொன்னால் 10 அடின்னு சொல்லி இந்த வலைகள்ற உயரங்களை மாற்றிக்கன்னு போகிறாங்க. இப்போ நாங்கள் போன இடத்துல ரொம்பவே வத்தான நேரமாக இருக்கிறதால தான் உங்களுக்கு தண்ணி ஆக குறைவாக இருக்கிற மாதிரி தெரியுது. உண்மையிலே இந்த இடத்துல ஒரு 6 அடி அப்படி 6 அடி 7 அடிக்கு தண்ணி நிற்கிறது வளமையாக. இது வத்து காலம்ன்றதால இந்த தண்ணி வந்து குறைவாக காணப்படுது. இல்லாட்டிக்கு வந்து இந்த இடங்கள்ல எல்லாம் தண்ணி வந்து கொஞ்சம் உயர்வாதத்துக்கு இருக்கும். 6 அடி 7 அடி அளவு தண்ணி இருக்கும். சில வலைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கூடுகள் எல்லாம் எடுத்து மேலே வச்சிருக்கிறாங்க. மீன் பிடிக்கிற மாதிரி அதை செய்யலை. காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதிக அளவு களவுகள் நடக்கிறதால சிலர் வந்து இந்த கூட்டை செட் பண்ண மாட்டாங்க. பின்னர் தொழிலுக்கு வந்து இந்த கூட்டை செட் பண்ணி போட்டு அப்படியே கடலில் தங்கி நின்று விடிய இந்த மீன்களை எல்லாம் பிடிச்சு போட்டு திருப்பி இந்த கூட்டை எடுத்து செட் பண்ணாமல் வச்சுட்டு போயிடுவாங்க. அதுதான் நாம் இப்போ வரையக்குள்ள பார்த்த இடத்துல தெரிஞ்சது. இப்போ நாம் அண்ணன்ற வலைக்கிட்ட வந்துட்டோம். இப்போ எப்படி இந்த வலைக்குள்ளேருந்து மீனை பிடிக்கிறது, இந்த கூடை எப்படி செட் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்ப்போம்.
இந்த வலையில் மீன், இறால், கணவாய், பெருநண்டு, வெள்ளை நண்டு இப்படி எல்லாமே வந்து இந்த வலையில் பிடிபடக்கூடும். இதுக்கு கருப்பு நண்டு கிடக்குது. அண்ணன் இப்போ கையில் வச்சுக்கிறதுல பேர் வந்து அத்தாங்கு. இது வந்து மீன், இறால், நண்டுகள் அப்படி கோழி பிடிக்கிறதுக்காகத்தான் இந்த அத்தாங்கு பயன்படுத்துறது. இறங்கி வந்து அந்த கூட்டை அத்தாங்களை கட்டி கொண்டு வரணுமா இல்லாடி வரல கொண்டு போறதுன்னு சொன்னா அறிவழிய நண்டுகள் கிளஞ்சிருந்தா அதை எடுக்க தெரியாது. அதை தட்டு போடும்போது அதை பிடிக்கலாம். மற்றபடி கூட தான் எடுத்துட்டு மற்றபடி இது கூடுதான். அது அத்தாங்க கொண்டு போய் பாரு நண்டுகள் அது இருந்ததுன்னா நமக்கு சேஃப்டியாக இருக்கும். கூட்டுக்க தட்டு பெரிய வட்டின்னு பார்க்க போனால் அதுக்கு முதல் வந்து தாண்டு பார்க்கறது வந்து நண்டுகள் எது நிற்கிதா, கருப்பு நண்டுகள் யாழ்ப்பாணத்தில் வந்து செம்பா நண்டுன்னு சொல்லிடுச்சு. ஒவ்வொரு இடத்துக்கு ஒரு பேர். அப்போ அது நின்று தண்டா மெதுவாக மீன்களை குழப்பாம காலை காட்டி விட்டு தண்டா அது விலை அதுக்காக மீன் தொகையாக இருந்ததுண்டா அந்த அந்த வேலை காட்டும். கூடுதலாக வந்து பெட்டனண்டு தான் காலை காட்டுறது. அப்போ அதால் மெதுவாக என்ன செய்யறது, கண்ணாடி போட்டு அத்தான் கொண்டு பார்க்குற கரையால் பார்க்கலாம். நன்று புதஞ்சிருந்தா மெதுவாக பெரிய மீன் உடைக்காம ஏன்னா கண்ணாடி படித்ததுக்கு பெரிய மீன் உடைக்கும். அதுக்காக மெதுவாக பார்த்து எடுக்கணும். எல்லா அடி சும்மா இறங்குறதும் தட்டுறதும். இதை வந்து பட்டின்னு சொல்கிறது. இந்த பட்டியில் அருகு முழுக்க அந்த அத்தாங்கால தேடி பார்க்குறேன் ஏதாவது நண்டுகள் இருக்கான்னு சொல்லி. நண்டுகள் இருந்தால் பிடிக்கிறதுக்காக கோரி பார்க்குறேன். இந்த பட்டிக்குள்ளே வர எல்லா மீன்களுமே வந்து இந்த கூட்டுக்குள்ளே ஏறுமண்டு இல்லை, இந்த பட்டிக்குள்ளேயே சுற்றி கண்டு தெரியலாம். இப்போ முதல்ல போயிட்டு இந்த பட்டிக்குள்ளே இறங்கி பார்க்குறாங்க. அப்படி கூட்டுக்குள்ளே ஏறாமல் எது மீன், இறால், நண்டுகள், கனவாகள் எது கிடக்குதான்னு சொல்லி பார்த்து போட்டு தான் இந்த கூட்டை தட்ட போகிறாங்க. அப்படி கூட்டுக்குள்ளே ஏறாமல் கணக்க மீன் இந்த பட்டிக்குள்ளேயே நிற்கும்னு சொல்லி சொன்னால் இந்த பட்டிக்குள்ளே பிடிக்கிறதுக்கு தான் இப்படி சும்மா தேடி பார்க்குறாங்க. நண்டு நின்றுச்சுன்னு சொன்னால் இந்த அருகில் தான் நான் போய் நிற்கும். ஓடுறதுக்காக வந்து நம்ம சில நேரம்
சரி. இது ஒரு யாழ்ப்பாணம் காசூரில் ஒரு சுவாமி ஒரு ஆள் வெளிநாட்டில் இருக்கிறவர். அவர் எந்த இடம்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அவர் அங்கிட்டு வந்து இவங்க வந்து விடுவேல அதுகளான செடிச்சதவங்க. அப்போ அவர் வந்து இப்படி ஒரு ஒன்று இருக்குன்னு சொல்லி செய்து காட்டினவர். ஒரு வேலை இருக்கு இப்படி செய்கிறாங்க சொன்னாங்க. அதை வச்சு காலங்கள் போக தொழிலுள்ள அமைப்புகளை மாற்றி வடிவம் அமைச்சு வடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. கூட அதுல இருந்து தள்ளி தான் இருக்குமே. இந்த கட்டம் இதை கலட்டம் இந்த பட்டைக்குலாம் சுத்திக்கல நிற்பினோம். சீருக்கு தான் தாள் அதிகமாக. ஓகே, முதலாவது வளையிற முதலாவது கூட்ட தட்ட போறார். என்னென்ன வருதுன்னு சொல்லி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா தெரியுதுல, இறால் தெரியுது, நண்டு தெரியுது, மீன் தெரியுது. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்திருக்குது. பாருங்க எவ்வளவு மீன் எல்லாம் உயிரோடையே இருக்குது. இது என்ன மீன்? கலர் மீன். தாமரை காத்தான்னு சொல்லுவாங்க. கூடுதல் தாமரை இருக்கு தானே, தாமரையில் கூட இந்த மீன் இதோட வடிவான மீனெல்லாம் கூடுதலாக நிற்கும். ஓரா மீன்ற முள்ளை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி உயிரோட வச்சிருக்கு. இந்த முள்ளெல்லாம் குத்திச்சுன்னு சொன்னால் சரியான விஷம் கடுக்கும். கவனமாக இதை ஹேண்டில் பண்ணணும். உயிரோடு இருக்கிற இறால்ற கலரை பாருங்க, கண்ணாடி மாதிரி தான் இருக்குது. இறால்ற 2 இனம் இருக்குது, கருப்பு இறால் வெள்ளை இறால்னு சொல்லி சொல்கிறது. இது வந்து வெள்ளை இறால். நான் பிறகு 2 இறாலையும் எடுத்து வச்சு அதில் டிஃப்ரெண்ட்டாக காட்டுறேன்னு பாருங்கள். இப்போ தட்டின கூட்டை இருந்த மாதிரி செட் பண்ணி வைக்கிறாரு திருப்பி. அப்போ தான் நாளைக்கு திருப்பி வந்து இந்த கூட்டில் மீன் எடுக்கலாம். இனி மற்ற சைட்டில் உள்ள கூட்டை எடுக்க போகிறார், பார்ப்போம். இந்த 6 முளைப்பாடு 8 முளை மிஞ்சி போனால் 12 முளத்தோடு கம்பாலே பாஞ்சு வச்சுட்டான். அந்த காலத்தில் நல்ல தொழில். ஒரு பாடு பாஞ்சால் 1 மாதத்துல ஒரு வீடு கட்டுற அளவுக்கு காசு. இப்போ நவீன முறைன்னு சொல்லி தொழில் பெரிய சிறு தொழிலாளர் பாதிக்கப்படுது. என்ன காரணம்னா அடலை மறைச்சி விலங்க பாயிறாங்க, வரைய விடாம. முந்தி வந்து இப்படித்தானே கொஞ்சம் வசதி படைச்சவர்கள் அந்த 12 முளம் தொழிலை போட்டுட்டு தொழில் கொஞ்சம் வசதி குறைஞ்சவங்க தங்களுக்கு இது அளவுக்கு தக்க மாதிரி தொழிலை 8 முளம் வச்சு தொழில்.
மன்னாரை பொறுத்தளவுக்கு கூடுதலாக வந்து அட்டைக்கு போகிறவங்க தானே. அப்போ அட்டைக்கு போகிறதால குடியோடுற தன்மை அவங்க கூடுதலாக செய்வாங்க. அதை செய்கிறத பார்த்தால எங்கட தொழிலை அவங்களும் பழகிட்டாங்க. அது சரி. இந்த தொழிலை செய்ய விட மாட்டாங்க. சரியான பிரச்சனையாக இருந்துச்சு. நாங்கள் போட்டு பாடுறோம் இந்த தொழில், அதால் எங்களுக்கு இடையூறாக இருக்காங்க சொல்லி சரியான பிரச்சனை. சங்கத்துக்குள்ள பக்கமாக எல்லாரும் பெரும்பான்மை செய்ய தொழிலை விட்டுட்டு இந்த தொழில் அதிக வருமானம். பாஞ்சது ஆள் கடல்ல 300 கண் 400 கண் அப்படி. அப்போ அந்த தொழில இந்த அண்ணா தான் முதலாக கொண்டு வந்து இங்கே பாஞ்சு. எல்லாரும் அந்த தொழில் ஒரு பட்டிக்கு எத்தனை கூடுனாலும் நம்ம வைக்கலாம். என்ன நடக்கிற நேரம் வந்து கொண்ட கடற்கரை இதுல வந்து பெரும்பான்மையா வந்து இப்பப்பட்ட பாப்பா கோட்டை விடத்த தீவெல்லாம் வந்து யாழ்ப்பாணத்து வழியை சேர்ந்தவங்க ஆதி காலத்துல எல்லாம் தொழிலை செய்து கொண்டிருக்கிறாங்க. இல்லை சனத்தொகையும் கூடுதலாக இருந்தாலும் அந்த தொழில் வந்து பெருகுது. இங்க சனத்தொகை பெரும்பாலும் குறைவு. ஆனா அவங்க முந்தி விடுவலை அந்த கடல் பத்திர நேரம் பத்துக்கிழங்கட்டின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ அம்புல தென்னோலை மாதிரி வச்சு இல்லை அது தென்னோலை வச்சு பாய்ந்து ஒரு ஆள் இந்த கூடுதல் நீரதி பாலத்தில் வச்சிருப்போம். பத்துக்கிழங்கட்டின்னு சொல்லி என்ன செய்வாங்க, பத்தி கொண்டிருக்க நேரம் பம்பட்டியால் இடத்தை போட்டு பழைய வீடை குறைச்சிட்டு சின்ன கம்பால் இந்த உணவு வேறு கம்பால் பாய்விடும். காஞ்சிட்டு என்ன செய்யணும், வெள்ளத்துக்கு பொழிவிட்டு வெள்ளத்துக்கு ஏறி இறங்குற மீன்கள் இருக்கு அது வந்து மாறி விட்டு மாறி வருது. மீன்கள் வந்து அதிகமாக 2 வெள்ளம் 3 வெள்ளம் மீன்பாடு. அதான் 3 தொழில். அவ்வளோதான். இந்த கூட்டத்தை கலந்து தாண்டி நாளைக்கு வந்து கொடுக்கலாம். சரியான ஆசை கடலுக்கு வருவோம். இப்போவும் அந்த இழுப்பக்கடவை பக்கம் அட்டை குளிக்கிறாங்க. சீசனுக்கு இதுவாகும்னு சொல்லி எல்லாம் அடைச்சி மறைச்சி வச்சிருது. அப்போ அந்த நேரம் எங்களுக்கு பெரியப்பா மரவட்டம் செய்யுது. முதலாம் மண்ணால பிளாஸ்டிக் பண்ண அடிக்க படிக்குது. அப்போ அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நாங்கள் எங்களோட அப்பா செய்த நேரம் அந்த அதில் ஒரு பொம்பு இருக்கு தானே வட்டத்தில்
அந்த கொம்புக்கு வந்து சூடான்னு சொல்லுவாங்க. அப்போ எங்கட அப்பா வந்து தான் எங்கிட்ட இந்த மர வெள்ளத்து கொம்பை கொண்டு அதில் வச்சு செய்தல் சிதற மாட்டேன். அந்த அப்பா சொன்னது அந்த நான் செய்கிற பொருளுக்கு செய்தாங்க. அது அது விளக்குதோ விளக்குதோ அது தேவையில்லை, அதை வச்சு செய்யுது. அந்த வள்ளத்தின் அமைப்பு பார்த்து தான் புறவு எல்லாரும் அதே அமைப்பில் கொண்டாங்க. இது இது எங்கட இன்னொரு மர வளர்க்குற சூடாக தான் அதுக்குள்ள இருக்கு. அந்த சூடான்றது அந்த முன்னுக்கு அந்த பூரா இருக்கிறது. அதுக்கு முன்பு சும்மா முட்டையாக அந்த வள்ளம் இருக்கு. இந்த காலை காட்சியை பாருங்க, சூரியோதயம் எவ்வளோ வடிவாக இருக்குன்னு சொல்லி. கடலில் இன்னும் ரொம்பவே அழகாக இருந்துச்சு இது நேரில் பார்க்குறதுக்கு. இப்போ நாங்கள் 2வது வலைகிட்ட வந்துட்டோம். இந்த வலையில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இந்த காட்சி தான், இந்த சீனரிஸ் தான் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாகவும் கண்ணுக்கு இதமாகவும் இருந்துச்சு. பாருங்கள், சூரியன் அப்படியே முகிலில் இருந்து வருது ஒரு கடலில். எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் இந்த வியூ. இதுதான் நாங்கள் இந்த கூடுன்னு சொல்லி கதைக்கிற விஷயம். பார்த்திங்கன்னா தெரியும், இதுக்குள்ளே தான் வந்து இந்த பட்டிக்குள்ளே வர்ற மீன் எல்லாம் வந்து வெளியில் போகாத வண்ணம் பிடிபட்டு இருக்கும். இதைத்தான் அவிட்டு வந்து அவங்க மீன் எல்லாத்தையும் பிடிப்பாங்க. இறங்கி காட்டுறோம் பாருங்கள். இந்த பட்டி வலையை பொறுத்தவரையில் 3 விஷயம் இருக்குது. ஒன்று வேலி, இந்த பார்க்குறீங்க வேலி மாதிரி இருக்குது, இதைத்தான் வேலின்னு சொல்லி சொல்கிறது. இதை வந்து பட்டின்னு சொல்கிறது. இந்த அண்ணன் இருக்கிற இடத்த பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இருக்கும், இதை வந்து பட்டின்றது. இதைத்தான் வந்து வாசல்னு சொல்கிறது. இந்த வேலிக்கும் பட்டிக்கும் இருக்கிற இடைவெளியை தான் வந்து வாசல்னு சொல்கிறது. இதால் தான் வந்து மீன்கள் எல்லாம் இந்த பட்டிக்குள்ளே போகும். இந்த இடைவெளியால் திரும்பி மீன் வராதுன்னு, இந்த இடைவெளியால் திரும்பி போகலாம். 1-2 போகக்கூடிய மாதிரி போகும். ஆனால் வர்றது இப்படியே சுற்றிக்கணும் வந்து அந்த கூட்டுக்குள்ளே போயிடும். இந்த வலை அருகு பிடிச்சி தானே போகும். போயிடும். இப்போ நீங்கள் இந்த கூடு வைக்காட்டிக்கு இந்த இடைவெளி குறைவாக இருக்குமா? ஓ, அந்த உள்ள பட்டி அந்த கூடு சின்ன கூடு வைக்காட்டிக்கு இந்த இடைவெளியே குறைச்சி வைக்கிறதா? இது அந்த உள்ள கூடு இருக்கிறதால தான் இவ்வளவு அகலமா இருக்கேன்னு. இதை விட குறைச்சி தான் வைக்கிறவங்க. நான் பெருசாக எந்த கூடு தொழில் செய்யவே இல்லை. ரைட் ரைட் ரைட். கால்களுக்கு வந்து கூடுதலாக வந்து அதெல்லாம் கொஞ்சம் பெரிய கூட நெருக்கி தான் வைக்கணும் பாசம். ரைட் ரைட். கால் வந்து துள்ளி துள்ளி வரும்போது
மீன்கள் மாதிரி இந்த இதாக ஓடாது, பாய்ச்சல்ல வராது. அப்போ நான் இந்த தொழில் போன வருஷம் தான் செய்து பழக்கம் போட்டேன். அதுக்காக நீங்கள் கொஞ்சம் அப்படின்னு சொல்லி போட்டா நண்டு கூட வரும் 4 கிலோ வந்து பெரிய தொழில் சரியான அனுபவம். எங்கட மாமா ஒரு ஆள் இருக்கு, அவர் வயசான இப்பயும் வயசுதான், ஆனா அவரோட தொழில் செய்யல. அவ்வளோ நுட்பம் இதெல்லாம் சுற்றுகள் வந்து நீட்டா இருக்கணும், கைட்ல நடக்கிற மாதிரி சுற்றுவீங்க, இவ்வளோ இதா இருந்தாங்க. பழைய ஆக்கள் வந்து தொழிலையும் கடவுளையும் சரியான பக்தி கூட. எங்கட வீட்ல எல்லாம் வந்து அப்பாட வீட்டை வந்து 4 மணிக்கு அனுப்புவாங்க, கோயில போய் மண்ணை அடிச்சுட்டா கடல்லே கால் வைப்பாங்க. அதே மாதிரி கடலுக்குள்ளேயும் அவரை சுருவம் வச்சிருக்கு. சரியான இதுகள் இப்ப நாள் போக இந்த சொந்தம் பந்தம் நம்பிலையினோன்னு தொழில்கள் வந்து இப்படி சுதாரப்பட்டோன்னு ஏதோ அவங்களுக்கு நம்ம தெரிஞ்ச அளவு செய்து நம்ம போகணும். இதெல்லாம் சரியான முறையில தொழில செய்தா அடிப்பாங்க. கூடு வைக்கிறது அதுக்குள்ளே போய் பட்டி இழுக்கிறது பட்டி தான் முந்தி வச்சவங்க. புறவை தான் 4 போ ஒரு வடிவம் வச்சோம். ஆனா இந்த வடிவமைப்பு வந்து களவெடுக்கிறவங்களுக்கு லேஸ் அவன் தொழில் செய்யறவங்களுக்கு லேஸ் ஆக்கினது, அதே லேஸ் வந்து களவெடுக்கிறவங்களுக்கு லேஸ். அவங்க வந்த உடனே அந்த தலைப்பை தூக்குவாங்க, கைத்தா விட்டுது போட்டுது கட்டவும் மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை என்ன, தங்கட தேவைக்கு வந்து முடிஞ்சு. நாங்க பார்த்து எங்கட சோத்துக்கு நாங்க செய்தோம், நேரம் மிச்சம். இந்த பாசிர் வாசல் வந்து அடப்பட்டு நீங்க இதோட 2 மூணு பறையும் வச்சு விட்டுருக்கலாமே. கனவு கனவோட நம்ம மினக்கட்டு செய்யல. 2 நாளைக்கு வடிவா இருக்கும், 3ஆம் நாள் அது இருக்காது. அது இருக்க வேண்டியவங்க இருந்தா அதுதான் சரியா.
கேட்கத்தான் நீங்கள் சாப்பிட பாருங்கன்னு சொல்லிட்டு. இது எதில் கலட்டுறது? இந்த கம்பியோட கலட்டுறதா? இது அந்த கலட்டி தட்டுறது கலட்டுறது ஓடு. இது இதில் ஒன்றும் கை வைக்கிறதே இல்லை. ரைட், நுனியை மட்டும் அப்படியே எடுத்து. ரைட் ரைட், ஓகே ஓகே. பெரிய பெரிய வட்டிகளுக்கு இப்போ செய்கிறாங்க உதவிக்காக. ஏன்னா முந்தி வந்து கரையோரம் வந்து தாண்டு பிடிக்கிற வெள்ளம் நண்டுலாம் வந்து தாண்டு தானே பிடிக்கிறது. அப்போ அந்த லேஸுக்காக அந்த கூடு செய்கிறவங்க. கூடு செய்யும் போது கிட்டத்தட்ட அந்த கண்ணில் இருந்து ஒரு 100 கஞ்சால அவுக்கக்கூடிய மாதிரி ஏன்னா சில நேரம் நீத்தல் விழுந்தாண்டா மாத்துறதுக்காங்க. ரைட் ரைட் ரைட். இதுக்கும் செய்வீனம் சில வந்து கூட படுற குறைவு தானே. கூடுதலாக படுற இடங்கள்ல வந்து சேதங்கள் கூட வரும். சின்னாக்களை பிடிக்கல. ஒரு இடத்துக்கு கருப்பு நண்டு செப்பா நண்டு இதில் வருது தானே அந்த குறிப்பிட்ட சைஸுக்கு குறைஞ்ச நண்டை பிடிக்கக்கூடாது. அந்த கருப்பு நண்டு ரொம்பவே சின்ன நண்டாக இருந்ததால் கடலில் விட்டுட்டேர். நாம் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்த நாம சின்ன நண்டுகளை பிடிச்சா அது உடனே கடலில் விடணும்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி அண்ணன் அந்த நண்டை கடலில் விட்டுட்டேர். கடுக்கா நண்டு இங்கே சாப்பிட்றதா அண்ணன்? ஓ என்ன நாம் பாவிக்கிற பொலித்தீன்கள் கடலில் எங்கே வர போகுதுன்னு சொல்லி பாருங்க. கரையோரமாக கொண்டு கொட்டுற குப்பைகள் இருக்கு. அது வந்து இந்த அலைகளோட அப்படியே வந்து ரெண்டு வளையிற கூடுகளை எல்லாம் தட்டிட்டேர். இப்போ 3வது கூடு தட்ட போறேர். பார்ப்போம் என்ன இருக்குது இந்த வலையிலன்னு சொல்லி.
இப்போ நாம் அண்ணன்ற வலையில் வந்த மீன்களையும் வித்தியாசமான மீன்களையும் எப்படி எப்படி இருக்குது இதில் பேர்கள் என்னன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. பாம்பின மீனா? இது ஒரு மீன் இனம் தான். இதுவும் எந்த இதா என்னது உருளியோன்னு சொல்லுவாங்க. அந்த இன்னொன்று வந்து விலாங்கண்டுவாங்க. விலாங்கு. அதான் இது வந்து கட்டை மூஞ்சியாக இருக்குது. அப்போ விலாங்கத்தான் இருக்கணும். கோர் மூஞ்சியாக இருந்தால் அது வேறு. இது கடிக்குமே நான் இதை விட அதுதான் கடிக்கிற கூட விலாங். அந்த இது குருவிலையோ ஏதோ ஒன்று பேர் சொல்லிட்டேன். அது கொஞ்சம் கூறு மூஞ்சி. பார்க்குறதுக்கு பாம்பு மாதிரியே தான் இருக்குது. விலாங்கு மீன் மாதிரியும் இருக்குது. இது விலாங்கு மீன் இல்லைன்னு சொல்லி சொன்னேன். இந்த மீன்ற பேர் வந்து சேனா மீன். பார்க்குறதுக்கு பாம்பு மாதிரியே இருக்குது. இது விஷமா என்ன கடிச்சா? இந்த சேனா மீன் கடிக்குமா, கடிச்சா விஷமான்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ இதை நான் கடலில் விட போகிறேன். அடுத்ததாக இந்த கடுக்கா நண்டை எடுத்து பார்ப்போம். கடுக்கா எடுக்கு இல்லை கடுக்காய் காட்டுவானு இல்லை இந்த பேத்தி ஒரு அடுத்து காட்டு. வந்து இப்படி சின்னனாக இருக்கும். பிடிச்சிட்டோன்னா தன்னை பெருசாக காட்டுறதுக்காக என்ன தண்ணியை குடிக்கும். என்ன தண்ணியை குடிச்சு இந்த பலூன் மாதிரி ஊதிரும். கிடைக்குமா? இந்தா அது சின்னனாக இருந்துச்சு. ஊதி ஊதி காற்றை ஊதி ஊதி பெருசாகிட்டு தண்ணிக்கு இருந்தால் தண்ணி குடிச்சிடும். தண்ணிக்குள்ளே இருந்தால் தண்ணியை குடிக்கும். வெளியில் இருந்தால் காற்றை குடிச்சு பெருசாகிடும். இந்த சின்னனா போயிட்டு இது வந்து கருவாட்டுக்கு எடுக்கிறேன். என்ன கருவாட்டு சிங்களாக்கெல்லாம் கூட இதில் ஈரல் விஷம்னு சொல்லுவாங்க. என்ன இந்த மீன்ற ஈரல் வந்து சரியான விஷமானது. இதை சாப்பிடக்கூடாது. இதை வந்து கருவாட்டுக்கு தானே எடுப்பாங்க. டொஃபின்றது என்ன இந்த கருவாட்டை கோழின்னு சொல்லுவாங்க. என்ன கோழி சிங்களத்தால டொஃபின்னு சொல்லுவாங்க. டொஃபி கருவாடோ இது அப்படின்னு சொல்றது. இந்த காற்றை குடிக்குது. இந்த குடிச்சு குடிச்சு பெருசாகுது. கையில் பிடிச்சோணும். பல்ல பாருங்க. மேலே ஃபுல்லாக முள்ளாக இருக்கு. இதே தன்னை பெருசாக்குதுன்னு சொன்னால் எதிரிகள்கிட்ட இருந்து தன்னை பாதுகாக்கிறதுக்காக இதை பார்த்து எதிரி இது ஒரு பெரிய மீனுன்னு சொல்லி நினச்சி இதை தன்னை விட்டு நீங்கிரும்னு சொல்லி தான் இந்த இப்படி ஒரு தன்னை பாதுகாத்து கொள்ளத்தான் இப்படி தண்ணியை குடிக்குது. இந்த குடித்த காற்று தண்ணியெல்லாம் வெளியில் விட்ட பிறகு பாருங்கள் மீன் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே, இப்போ நாம் கடுக்கா நண்டை பார்ப்போம்.
இதுவும் ஒரு கலர் மீன் என்ன, இது என்ன செவ்வளை மாதிரி இருக்கு என்ன, செவ்வளை மீன் மாதிரி கலர் மீன் என்ன. இது கடலில் கூட போகிறீங்களா? சரி சரி, அங்கே விடுங்க இங்கே. டாய் இந்த நண்டை பாருங்க. இந்த நண்டும் பார்க்குறதுக்கு இந்த கருப்பு நண்டு, களி நண்டு அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது வந்து அந்த நண்டு இல்லை. தெரியாத ஆக்களை ஏமாற்றி விற்றுருவாங்க சில நேரங்களில் சில வியாபாரிகள். கவனமாக பார்த்து வேண்டுங்க. இதை சொல்கிறது கடுக்காய் நண்டுன்னு சொல்லி. இதில் சதை வந்து கொஞ்சம் இனிப்புத்தன்மையாக இருக்கும். மற்ற நண்டுகள் மாதிரி இருக்காது, கொஞ்சம் இனிப்புத்தன்மையாக இருக்கும். ஆனால் வித்தியாசம் தெரியாது. இது ஃபுல்லாக நல்ல சதையோடு தான் இருக்கும். இது ஒரு கொஞ்சம் கையில் பிடிச்சி உங்களுக்கு காட்டுவோம் உண்டு பார்க்க. நண்டு கடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் கடிச்சா டேஸ்ட்ல விடாது. அந்த கடிச்ச இடம் வந்து கடுகடன்று, அதான் கடுக்கான நண்டு பேர். அந்த நண்டு மாதிரி கடிச்ச இடம் காலை விட்டுரும். இதை காலும் விடாது ஒன்றும் விடாது. நம்மட ஓரளவு கடிச்சு கொண்டு. மற்ற நண்டுகள் வந்து கடிச்சா இந்த காலை விட்டுரும். இந்த நண்டு வந்து கடிச்சதுன்னு சொன்னிச்சுன்னா காலை விடாது, ஃபுல்லாக கடிச்சுக்கண்டே இருக்கும். கடிச்சிட்டு லைட்டாக இதுவும் ஒரு வித்தியாசமான உயிரினம். இறந்து போன சங்குக்குள்ளே போய் இருந்து சங்கு மாதிரி இதோடையே சேர்ந்து ஊந்து திரியும். ஆனால் இது வந்து சங்கு இல்லை. இதுக்குள்ளே இருக்கிறது வந்து வேற ஒரு உயிரினம் தான் வந்து இதுக்குள்ளே இருக்குது. இதில் பேர் என்னன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். இது ஃபுல்லாக வெளியில் வந்துச்சுன்னு சொன்னால் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம்னு சொல்லி ட்ரை பண்ணுறோம் ரொம்ப நேரமாக. ஆனால் முக்கால்வாசி வருது, ஃபுல்லாக வருது இல்லை. இதில் கால்கள்ல எல்லாம் நல்லா முள் மாதிரி இருக்குது, நல்ல புடிமானமாக இருக்குது. அந்த பிடிக்கும்போது வெளியில் வந்து கடிச்சாலுமுண்ட பயத்தில் கிட்ட கையை கொண்டு போகலைன்னா. உயிரோடு இருக்கிற ரால்ற கலரை பாருங்க, அப்படியே வெள்ளையா இருக்கிறாள். துடிக்குது, கையில குத்தினாலும் இருக்கமா தான் முடிச்சிருக்காங்க. வெள்ளை கலர்லாம் இருக்கிறாள்.
கருப்பு இறால். பார்த்தீங்கன்னா தெரியுது வித்தியாசம், கருப்பாக இருக்குது இந்த இறால். இதுதான் சொல்கிறேன் அந்த கருப்பு இறால்னு சொல்லி. உயிரோடு இருக்குது, பார்த்தா ஒரு பச்சை கலர் மாதிரி இருக்குது இந்த இறால் உயிரோடு இருக்கும்போது. வெள்ளை இறால் நான் ஏற்கனவே காட்டியிருந்தேன். இதில் பாருங்கள், 2 இறாலையும் ஒருமிக்க வச்சு காட்டுறேன். கருப்பு இறால், வெள்ளை இறால். இதுமே உயிரோடு இருக்கு. ப்ளூ கிராப். ஒவ்வொரு வலைகளையும் தட்டி மீனெல்லாம் எடுக்க விட்டு அந்த வலைகள பட்டிகள் வேலிகள் எல்லாமே சரியாக இருக்குதா, தூக்குப்பட்டிருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு தான் வாரேர். இந்த வலைகள் கொஞ்சம் தூக்குப்பட்டிருந்தாலும் வார மீன்கள் எல்லாம் அதுக்குள்ளாலேயே போயிடும். அதால் கண்டிப்பாக இதுகளையெல்லாம் செக் பண்ணி பார்க்க வேணும். அதால் ஒவ்வொரு வலைகளையும் சரியாக இருக்குதான்னு சொல்லி பார்த்து போட்டு தான் அங்கேருந்து அண்ணன் வலிக்கிறார். இந்த வலைக்கு ஏதாவது குறிப்பு வச்சிருக்கிறீங்களா உங்களோட வலைன்னு சொல்லி பார்க்கறதுக்கு? தெரியும் வித்தியாசம். இந்த இடத்துக்கிட்ட நான் பாஞ்சின்னு சொன்னா இரவுல வாரண்டா மையம் இருக்கு. இப்ப நான் வந்து பாலத்திலாலதான் பந்து போறேன். இப்ப என்ன சின்னதை புடிந்த வீட்டு இருக்கிறதால கரையில இருக்கிறாங்க. அந்த கரையில இருந்து பார்க்கும்போது நம்ம மாதாங்கோயிலுக்கு பின்னுக்கு ஒரு டவர் ஒன்று இருக்கு. அந்த பெரிய டவரை வச்சு இங்க பார்க்கும்போது இங்க நைட்ல வந்து டவர் லைட் தெரியும். அந்த லைட் நேரா புடிச்சிட்டு வந்தா இந்த இடத்துக்கு நான் வந்துருவீங்க. இல்ல வலை இப்ப பக்கத்துல எல்லாம் இப்படி எல்லாம் பாஞ்சிருக்காங்க, வலையிற வித்தியாசம் தெரியும். சரி, அவங்களோட தொழில் அவங்களோட பிள்ளைகள் தங்களோட பிள்ளைல தெரியுற மாதிரி நம்மளோட தொழில் தெரியும். ரைட். புதுசா வராங்களுக்கு தான் தெரியும். பெண்கள் புயலால பாருங்க அண்ணன்ற வலையிற வேலி எல்லாம் பாதிப்படைஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா இதில் வேலியே இல்லை, எல்லாம் ஃபுல்லாக சுருண்டு போயிட்டு இந்த தடிகள் எல்லாம் தண்ணியில் அடிச்சுக்கண்டு போயிட்டுன்னு சொல்லி சொன்னேன். இந்த வேலிகளை சரி பண்ணி வச்சுட்டு தான் வரப்போகிறேன்னு சொல்லியிருக்கிறீர். பார்ப்போம் என்ன மாதிரி இதை சரி பண்ணுறேன்னு சொல்லி. இந்த வேலிகள் சரியாக இருந்தால் தான் கூட்டுக்குள்ளே மீன் போய் சேரும். அதால் இந்த வேலிகளை சரி பண்ண போகிறார். இந்த பட்டியை வந்து இழுக்கையில் இன்றைக்கு என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த வேலிகள் சீரில்லாமல் இருந்ததால் மீன்கள் அதுக்குள்ளே இருக்காதுன்னு சொல்லி சொன்னார் அண்ணன். நீங்கள் இப்போ என்ன கடைசி தடியை எடுத்து முன்னுக்கு கட்டி விட போகிறீங்களா, இடையிடையே போட்டு கட்டி விட போகிறீங்களா? தடியை எடுத்துன்னு வந்து வரைய தெரிவு செய்யுது. கம்போல் இல்லாமல் நின்று அங்கால மாறி கொஞ்சம் கம்பு இஞ்சால மாறி கொஞ்சம் கம்பு நின்று ஒரு பக்கத்தால ஒன்றா சீராக்கலாம் புடிஞ்சு செய்வது.
இதுக்குள்ள நண்டு வேலை பாயல அதுன்னு நண்டு வேலை பாய்க்கிறோம். இந்த வேலி வலை எல்லாமே முருகி போயிட்டுது, கயிறு திரிஞ்ச மாதிரி திரிச்சு போயிருக்குது. இனி இது கடை எல்லாத்தையும் ஃபுல்லாக எடுத்து தான் நேராக இந்த வலையை கட்டிட்டு வர போகிறேன். முதல் வந்து 3 பேர் 2 பேர் தொலைச்சேரு சேர்ந்து தொலைச்சேரு போது ஆளுக்கு 2 பாடு காணும். ஏன்னா அதிகமாக வருமானமாக இருக்குது. இப்போ வந்து ஒரு ஆளுக்கு 5 பாடு போட்டாலும் வருமானம் காணாது. அதனால் மற்றவர்களோட சேர்ந்து செய்யலாத கட்டுத்தாரு எல்லாரும் தனித்தனியாக இந்த கஷ்டப்படுறது இவ்வளோ தூரம் தவறா தனியாக செய்யலாது. பாசி குட்டி தனியாண்டால அழகு ரெண்டு செய்ய முடியும். அதில் ஆழம்னு சொன்னால் வலையை ஃபுல்லாக பிடுங்கித்தான் எத்தனை நாளுக்கு ஒருக்கா இந்த வலையை பிடிங்கி திருப்பி பாய்வீங்க நீங்கள்? இது வந்து தொழில் நடக்கிற பொறுத்து. தொழில் நடந்துச்சுன்னா யாழ்ப்பாணம் பக்கத்தால் பார்க்க போனால் நீர் ஓடுற தன்மை கூடுதலாங்க. ஓடைன்னு சொல்லி ஆறுகள் வந்து சின்ன சின்ன இதுக்குள்ள 4-5 ஆறுகள் இருக்கும். அப்போ நீர்த்த வரத்து வந்து அதிகமாக வார இடத்தால இந்த செடும்புன்னு சொல்லி மாடி குடிக்கும். அப்போ அதால் அவங்களுக்கு வந்து 10 நாள் 15 நாளோட பிடிக்கி பாய்விடும். மன்னார் கடலை பொறுத்தளவுக்கு பெரும்பாலும் அப்படி இல்லை. மாடி பிடிக்கிறது என்ன குறைவாக சில நேரங்களில் வந்து இப்போ கூடுதல். நானே ஒரு சீசன் 3 மாதம் முன்னாடி கடல் சீசன் தொழிலும் அப்படி நடக்கும். தொழில் வாய்ப்புகள் குறைஞ்சி மலையில் சேதப்பட்டு பீத்தல்கள் அதிகமாக இருந்தால் பிடிங்கி பாயிடும். அப்படி பாயிரண்டாலும் ஒரு 1.5 மாதம் அதுக்கப்புறம் தான் இங்கே பெரும்பாலும் பிடிக்கி பாயிடும். நேர காலத்தோட அவங்கள்ட்ட அனுமதி பெற்று அவனை செய்யலாம். கடலில் வந்து பாவம் பிரிக்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளலாம். என்ன பின்னுக்கா வாங்கிங்க பிடிங்கி அதுதான் இந்த கடகு வேலியோட தளப்பு இந்த இதில் நிற்குது கம்பு. அது புடுங்கப்பட எல்லாம் 5 அடைஞ்சு வந்து நிற்குது. இப்போ நான் பிடிங்கி கொஞ்சம் கூட கூட்டுக்கெல்லாம் வரப்போகுது. கொடுக்க போறீங்களா? இந்த நீங்க கம்பு எல்லாம் அடைஞ்சு எப்ப நேற்றா? அது நேற்று தட்டே இல்லை. இந்த நாள் வந்து நான் சொன்னேன்ல வலையில ஒரு வள்ளம் வந்துட்டு போனோம் நீங்க சொல்லி உங்கடாண்டு. அதுக்கப்புறம் வலை திருத்தே இல்லை நீங்க ஓமாப்பா முந்தினால நேற்று தான் கூடு கட்டி இருந்து எந்த ஊனு ஒரு மாதிரி கிளம்பிட்டான் கிடந்துச்சு. நான் அது பெருசு படுத்தே இல்லைண்ணா. ஏன்னா ஒரு வண்ணம் ஒண்ணு கிடந்துச்சுல அதுக்குள்ள வலை விட்டு என்னென்ன விளங்கல 2 வரைக்கும் ஓ நான் சந்தேகப்பட்டுதான் வந்தேன். வர அந்த வண்ணம் பணிய போனதால அந்த வண்ணம் இதுல கிடந்தான் போனது. நமக்கு
பக்கத்தில் வந்து இன்னொரு ஆட்கள் வந்து இந்த வலையை பிடுங்கிட்டு இருக்கிறாங்க. அவர் அண்ணன் சொல்லியிருந்தே 1.5 மாதத்துக்கு ஒருக்கா தான் இந்த வலையை பிடுங்குவாங்க, அப்படி தேவை ஏற்படாதான் தான் பிடுங்குறேன்னு சொல்லி. நான் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க வலையை பிடுங்குறாங்க. வலையை முதலாவது கலட்டி எடுத்து போட்டு பிறகு வந்து இந்த ஒவ்வொரு தடிகளையும் பிடுங்கி கட்டி எடுக்கிறாங்க. இதை கொண்டு போய் இனி இதுக்கு தேவையான வேலைகளெல்லாம் செய்யுது. இந்த வலையை சில பேர் அவிப்பாங்க, திருப்பி இந்த பாசிகளெல்லாம் எடுத்து போட்டு சாயம் போட்டு அவிப்பாங்க. அவிச்சு போட்டு தான் திருப்பி கொண்டு வந்து இதை நட்டி திருப்பி இதே மாதிரி மீன் பிடிப்பாங்க. அப்படியே பின்னுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் பாய்மர கப்பலில் வராங்க. காற்று இந்த பக்கம் அடிக்கிறதால இந்த பாயை கட்டி போட்டு தாங்கி கண்டு வராங்க. இதனால் இந்த எண்ணெய் செலவை வந்து கொஞ்சம் அவங்க மிச்சப்படுத்த முடியும். அதுக்காக தான் அப்படி வராங்க. ஏன்னா இந்த கடல் வந்து ரொம்பவே ஆழமான கடல் இல்லை. பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த முழங்காலைக்குள்ள தான் இப்போ தண்ணி இருக்குது. அப்போ அதால் அவங்களுக்கு தாங்கி கொண்டு வர்றது லேசாக இருக்கும். ரொம்பவே ஆழமான கடலாக இருந்தால் ஒரு வேளை கஷ்டமாக இருக்கலாம் தாங்கி கொண்டு வர்றது. அதோட காற்றும் வந்து இந்த பக்கம் அடிக்கிறதால அவங்களுக்கு லேசாக இருக்கும் தாங்கி கொண்டு வர்றது. ஒரு மாதிரி தன்ற வலை எல்லாத்தையும் சரி செய்து கொண்டு வாரு. பெண்கள் புயலால் பாதிக்கப்பட்டு இந்த வலைகள் எல்லாம் அவண்டு போயிட்டு ஒரு வலை செட் இந்த ஃபுல்லாக இந்த கூட்டில் இருந்து அப்படி இந்த பட்டியெல்லாம் செய்கிறேன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ செலவாகும்? ஒரு செட் செய்கிறேன்னா ஆழம் 8 அடி ஆழம். ஓரளவு கம்பெல்லாம் போட்டு செய்கிறேன்னா 3 லட்சம். அதே 6 அடியில் செய்கிறேன்னா குறையும். அப்படியே ஒவ்வொரு அடியும் குறையும். ஒரு வலை ஒன்று நம்ம இப்போ போட்டோம்டா எவ்வளோ காலம் இந்த வலையை பாவிக்கலாம்? சரியான முறையில் இப்போ நான் சொல்கிற மாதிரி சேதம் குறைவு தானே. 1 மாதத்துக்கு ஒருக்கா இல்லாட்டி தொழிலை பார்த்து பிடுங்கி நீட்டாக கழுவி வலையில் சில பேர் வந்து இந்த வலையில் வந்து கழுவுறதாக்க குறைவு. அந்த பெருந்தொழிற்காரெல்லாம் கழுவுறதுக்கு சரியாக சாப்பிடுவாங்க. சின்ன வலையாண்டானா அந்த அடித்து கழுவு லேசாக இருக்கு. அப்போ அப்படி நீட்டாக கழுவி பாவிக்கணும் வந்தால் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் 5 வருஷம் பாவிக்கலாம். இப்போ சில பேர் என்ன செய்கிறாங்க, வருஷத்துக்கு வருஷம் தொழிலை புதுப்பிக்கிறது. இந்த வருஷம் தொழிலை செய்து ஏதோ ஒரு விலைக்கு விற்று போட்டு புதுசாக போட்டு கொண்டுறாங்க. அப்போ இன்னொரு இப்போ தொழிலை செய்துட்டு விற்பாங்கன்னு சொல்கிறீங்க. அதில் அந்த நேரத்தில் தடிகள் எல்லாம் விற்க மாட்டாங்க, அதை செட்டாக விற்றுறாங்க. தடிகள் எல்லாத்தையும் எல்லாம் அந்த பாட்டுக்குரிய இதை செட்டாக விற்றுட்டு அடுத்த சீசன் புதுசாக போடுவோம். அப்படியே ஒரு இப்போ செட்டாக அப்படி இல்லைன்னா 1 வருஷம் பாவிச்சுட்டு விற்கிறேன்னா அவ்வளோத்துக்கு விற்பாங்க கிட்டத்தட்ட. அது அவங்களுக்கு லாபம். இப்போ 4 லட்சம் சும்மா 4 லட்சம் முடியுதுன்னு விற்றுருவாங்கன்னா இது உழைச்சிட்டு அதை லாபம் தொழிலுக்கு தொழில் புதுப்பிச்சமாயும் போயிடும். தொழில் அவருக்கு நல்ல முறையாக போயிட்டு சில வந்து அதை விற்காம உழைச்சி தந்த வேலை வச்சு
வந்து அடித்து கழுவி செய்த சில சிரமம் இப்போ பீத்தளம் வரக்கூட அப்போ எங்களை போல சில பேர் என்ன செய்வாங்க சின்ன வெள்ளக்காரன் அதை ஒரு விலைக்கு வாங்குவாங்க வேண்டி அதை ரெண்டாச்சு செய்வாங்க வட்டி ரெண்டாச்சு வாங்க அண்ணன் தண்ட பட்டி வேலி எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ பாருங்க நீட்டாக இருக்குன்னு சொல்லி மழை பாயிரன்னு சொல்லி சொன்னால் இன்னொரு ஆள் வேணுமே கட்டாயம் சரியாக ஒரு 3 பேர் இருக்கும் 3 பேர் வேணும் 3 பேர் இருந்தால் 2 பேர் கடத்தில் வேலை செய்யணும் ஒரு ஆள் பட்டத்தில் இருந்து வலையை எடுத்து ஒரு ஆள் தடியை ஊண்டிக்கிட்டு போகும் மற்ற வலையை போட்டு கட்டிட்டு வேலை அப்போ குயிக்காக வேலை நடக்கும் இல்லையே சொன்னால் இப்படி தான் மெதுவாக தடிக்க இப்போ இப்படி ஒரு நாளுக்கு வந்து உங்களுக்கு கட்டி தந்து போகிறேன்னா எவ்வளோ எடுப்பாங்க கூலி ஒரு ஆளுக்கு வந்து இப்போ சாதாரணமாக நோம்புனா 3000 ரூபா சின்ன தொழில் கொடுக்கணும் இந்த இதுகளுக்கு சின்ன தொழில் ஒரு ஆளுக்கு 3000 2 பேருக்கு 6000 6000 ஒரு நாளைக்கு மண்ணெண்ணெய் செலவு அதெல்லாம் சேர்த்து ஒரு நாளைக்கு 10-12,000 போயிடும் முடியும் இதை வந்து வலையை போட்டுட்டு போகிறதுக்கு செய்து தந்துட்டு போகிறதுக்கு பிறகு நாம் உதவிக்கு தேவைன்னு சொன்னால் அடுத்த நான் அவரை கூப்பிட்றேன்னா தொழிலை பார்த்து 2000-3000 தொழில் நடக்கிறத பார்த்து கொடுக்கலாம் பெருந்தொழிலாளர்கள் வந்து அப்படி அது வந்து சில கஷ்டம் இதே மாதிரி பேலன்ஸ் பண்ணி இப்படி நின்றெல்லாம் செய்யலாது எல்லாம் நீச்சல்லாம் செய்யணும் மூச்சை வச்சு தான் அவங்க நீச்சி கம்பியூர் கொண்ட பாயிரத்துக்கோ எல்லாம் சேர்ந்து அவங்க தங்களோட உடம்பை வருத்தி தான் செய்யுது இது வந்து உடம்பை வருத்தினாலும் நம்ம நின்று ஒரு இழைப்பாடுற தன்மை இருக்கு களைப்பாடலாம் அதுல வந்து அப்படி இல்லை சரி சிரமப்படுவாங்க அப்போ அதான் அவங்களுக்கு வந்து தொகை கொஞ்சம் கூடுதலாக போகும் நாங்கள் கஷ்டப்பட்டு தங்களோட குடும்பத்துக்காக வந்து கஷ்டப்படுறோன்ட்டு சிந்திக்காம இப்போ ஒரு ஆள் இப்போ எனக்கு 10,000 தந்துட்டேன்னா 5,000 பிடிச்சிட்டு போயிருக்காங்க அது சரி 5,000 கொண்டு போவாங்க அவர் அலுப்புக்கு அவர் தான் பட்ட கஷ்டத்துக்கு தன் உடம்பை செய்கிறதுக்கு அந்த அலுப்புக்கு அவர் அந்த பாவனை அவர் பாவிச்சார் ஒரு அளவோட பாவிச்சாரும் பரவாயில்ல அதிகம் பாவிச்சு அது 10,000 மட்டும் 5,000 முடிஞ்சிடும் 7,000 போயிடும் அலுப்பு தான் என்ன செய்யறது அலுப்புன்னு பார்த்து நம்மளோட உடம்பை வறுத்துறது என்னத்துக்காக நம்ம குடும்பத்துக்காக அதையும் நம்மளோட சோத்துக்கு குடிச்சிட்டு யூரினா போயிடும் அதை படிப்பா சாப்பிட்டு ஊஞ்சாயப்போட சாப்பிட்டு இருந்தாலே ஆனந்தான் அண்ணன் ஒரு சைடு உள்ள வலைகளை எல்லாத்தையும் வட்டத்துக்கண்டு போகுது வலை கட்டுறதுக்கு தடி இல்லை இந்த இடத்துல வந்து தண்ணி அதிகமாக வரக்கூடும்ன்றதால மூடு வலை போட்டிருக்குது அந்த பட்டிக்கு மேலே வந்து ஒரு வலையை செட் பண்ணி வச்சிருக்குது
வலை வந்து பிஞ்சிருக்கான்னு சொல்லி பார்க்குறதுக்காக குழியோடி வெளியால் அப்படியே சுற்றி பார்க்குறேன் எங்கேயாவது பிஞ்சிருக்கான்னு சொல்லி பார்த்து அந்த பிஞ்சு இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் அதை எல்லாத்தையும் கயிறு போட்டு கட்டுறதுக்காக தான் குழியோடி சுற்றி பார்க்குறேன் கூட்டை. மேலே பார்த்தீங்கன்னா மூடு வலை போட்டு கட்டிக்கிறாங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து தண்ணி வந்து கூட வரும்ன்றதால இதுக்கு மேலே தண்ணி போயிருக்கும், இதுக்குள்ளே பிடிபடுற மீனெல்லாம் வெளியால் போயிடும். அதுக்காகத்தான் மேலே இந்த வலை போட்டுருக்குது. இப்படி போட்டால் இதுக்குள்ளே இருக்கிற மீன் வந்து தண்ணி கூட வந்தாலும் போகாது, இந்த பட்டிக்குள்ளேயே இருக்கும். சுற்றி பார்த்து இந்த ஒரு நண்டோட வாரேன். இந்த வேலியால் வந்து உள்ளே போகாமல் சிலது இப்படி வரும் தனி நண்டு. அதாவது வேலிகளோ அருகோடு இருக்குது. அந்த நண்டெல்லாம் பார்த்து பிடிச்சிக்கன்னு வாரேன். உள்ள பெருசாக மீன்கள் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சொன்னேன். என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த வேலிகள் சரியாக இருக்காததால் மீன் பெருசாக இல்லைன்னு சொல்லி அதால் வந்து இன்றைக்கு இந்த பட்டி இழுக்கலைன்னு சொல்லி சொன்னேன். இந்த பட்டியை கூடு தட்டுற மாதிரி தட்டையிலாது, இதை வித்தியாசமாக இழுப்பாங்க. இந்த பட்டி இழுக்கிறேன்னு சொல்கிறது, அதை எப்படி இழுக்கிறேன்னு சொல்லி வேறொரு இடத்துல இழுத்த பட்டியை வந்து நான் இதில் காட்டுறேன் பாருங்கள். இப்படி இங்கே போட்டு இதால் 2 பேரும் இப்படியே போகணும். ரைட் வேலையை அவனை பார்த்த வலைய டேய் ஓடி பழக்கம் இருக்காங்க தாண்டு நாட்டுக்குறேன் புது பழக்கம். கொஞ்சம் கொஞ்ச நாள் கண்டிப்பாக செஞ்ச 12 கொஞ்சம் தான். ரெண்டு கம்பையும் சேர்த்துட்டு அப்படியே தூக்கினா சரி என்ன? இல்லை இல்லை வேலி வேலை இல்லை தானே அது நேற்று முன்னே அப்படிங்கிட்ட எடுத்து பார்த்தீங்க யாரோட இல்ல அந்த வீடியோவில் ஃபுல்லாக எடுக்காதால கிளியர் இல்லாமல் இருக்கலாம். இன்னொரு முறை இந்த அண்ணன் இழுக்கிற நேரம் நான் போயிட்டு ஆரம்பத்திலேருந்து கடைசி வரை இந்த வீடியோவாக போடுறேன். இப்போ ஒரு தெரிஞ்சு கொள்ள வேணும்ன்றதுக்காக தான் அந்த வீடியோவை நான் அதில் ஆட் பண்ணியிருந்தேன். ஓகே, வலையெல்லாம் தட்டி முடிஞ்சுது. இனி கரைக்கு போக வேண்டியது தான்.
ஓ மேலே அதுக்கு மேலே நிற்கிது தண்ணியா இந்த கிளைமேட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்ப வெயில் இல்லை, அதே நேரம் வெயில் இல்லாமல் இல்லை, ஒரு லைட்டான வெயில். உண்மைக்கே நல்லா இருந்துச்சு. வார வழியில் கொஞ்சம் பறவைகள் இருந்துச்சு கடலில், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ணன் கொஞ்சம் மீனை எடுத்து அதில் போடைக்குள்ளே அவ்வளோ வந்து அப்படியே பின்னுக்கே சுற்றிக்காண்டே நின்றுச்சுது. பார்க்குறதுக்கு ரொம்பவே வடிவாக இருந்துச்சு. மீனை போட போட கரையை தேடி வந்துக்கிட்டே இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. கரையிலேருந்து வீடுகள் எல்லாம் தெரிய தொடங்கிட்டு, பாருங்க எவ்வளவு வடிவாக இருக்குன்னு சொல்லி. கடல்லேருந்து பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்குது. கரைக்கு கிட்ட வர வர கடலில் அதிக ஜெல்லி ஃபிஷ்ஷை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. இதை நம்ம கையால் தொட்டு எடுக்கக்கூடாது. என்ன இதில் சாதுவான ஒரு அரிப்புத்தன்மை உண்டு ஏற்படும்னு சொல்லி சொன்னாங்க. சரியா சுனாக்கி எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்கள்ற வாடை கண்டு வேகமாக போகும். இதுதான் வந்து இறால்ற முட்டை. உள்ள பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன சின்ன கருப்பு கருப்பாக தெரியுது, அது எல்லாமே இறால் குஞ்சு. பாருங்க,
கிளியராக தெரியுது. இந்த இடம் ஃபுல்லாகவே இறால் முட்டைகளாக தான் இருக்குது. தெரியுதா? இது எல்லாமே இறால் முட்டை. இப்போ கரைக்கு வந்ததும் அண்ணன் பிடிச்ச எல்லாத்தையும் வந்து மீனை வருதா, இறாலை வருதா, கணவாயை வருதா, நண்டை வருதா செப்ரேட் பண்ணுறார் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக. பிறகு இது எல்லாத்தையுமே மார்க்கெட்டில் கொண்டு போய் விற்பேர். மார்க்கெட்டில் இதை விற்க வேணும்னு சொன்னால் மேக்ஸிமம் ஒரு 11 மணிக்கு முன்னுக்கு இதை கொண்டு போய் கொடுக்க வேணும். இடையில இருந்தால் கிலோ 400 ரூபா. இந்த நண்டு வந்து 180க்கும் 100க்கும் மேலே இருந்தால் 700 ரூபா. அதுக்கு அப்புறம் இந்த நண்டு வந்து 200 ரூபா போடுறாங்க. 200 ரூபா சின்ன நண்டு தானே வாடியில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.